ராமநாதபுரத்தில் இருந்து கடல் வழியாக இலங்கைக்கு 564 கிலோ கஞ்சாவை கடத்திச் செல்ல இருந்த 11 பேர் சிக்கியுள்ளனர். தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு போதைப் பொருட்கள் கடத்தல் அதிகரித்துள்ள அதே நேரம் மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் அதிகரித்துள்ளது. இவை இரண்டிற்குமான சில தொடர்புகளை கேள்விகளாக எழுப்பியுள்ளனர் சில இணையவாசிகள். தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு வணிக ரீதியான ஏற்றுமதி என குறிப்பிட்டு சொல்லும் வகையில் எதுவும் இல்லாதபோது போதைப் பொருட்கள் மட்டும் நாள் தவறாமல் கடத்தப்பட்டு வரும்போது அதை தடுப்பது இலங்கை அரசுக்கும் சவாலானதாகவே இருக்கும். தன் மக்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிவிடக் கூடாது என நினைத்து செயல்படும் அரசுதான் உண்மையாக மக்கள் மீது அக்கறை கொண்ட அரசாக இருக்கும். போதைப் பொருட்கள் கடத்தலை தடுக்க திராணியில்லாமல் இருக்கும் திமுக அரசால் தன் நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட வாய்ப்புள்ளது என்ற அதிருப்தியிலும் இலங்கை அரசு மீனவர்களை அதிகமாக கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள் சில அதிகாரிகள். மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதிவிட்டு ஸ்டாலின் குப்புறப்படுத்திக் கொண்டதாக விமர்சிக்கிறார்கள் மீனவர்கள். மீனவர்கள் கைது தொடர்கதையாவது ஒருபுறம் இருக்க, தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதும் மீனவர்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் வெற்று விளம்பர அரசியல் செய்து கொண்டு இருக்கும் ஸ்டாலின் இனியும் ஆட்சியில் தொடர்வது தமிழ்நாட்டிற்கும் மீனவர்களுக்கும் கேடு என்கிறார்கள் சில அரசியல் நோக்கர்கள்.